Hello students, welcome to Stella Maris NEET Academy. ஸோ நீட் 2024 கவுன்சிலிங் வந்து பார்த்தோம்னா ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குது கவுன்சிலிங்க்கு. ஸோ இந்த வருஷம் நீட் 2024 எக்ஸாமில் வெற்றி பெற்று கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ், அதாவது 2025 அகாடமிக் இயரில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் ஜாயின் பண்ண போகிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த வருஷம் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு சில காரணங்களால் ஸோ அந்த மார்க்கை வந்து வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நீட் 2025 எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த நீட் 2025 எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 8 மாதங்கள் இருக்குது, 8 months டைம் இருக்குது. ஸோ இந்த 8 months டைம் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம நீட் 2025 எக்ஸாமில் நம்ம வெற்றி பெற்று காட்டணும். ஓகேங்களா? ஸோ 8 மாதங்கள் இருக்குது. போன வருஷம் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் போன வருஷம் ட்ரை பண்ணி நமக்கு அந்த எம்பிபிஎஸ் போதுமான மார்க் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த வருஷமும் நான் வந்து நீட் படிக்க போகிறேன், நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஒரு நெகட்டிவ் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக எல்லா சைட்லேருந்துமே வரும். அது யாரானாலும் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஈவன் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய நம்ம மைண்டுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து இந்த வருஷம் நம்ம படித்து நம்ம எழுதுனா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த ஒரு தாட்டும் எழுத போகிற நமக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர, ஸோ நம்மளை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ் கூட அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எழுத போகிற கேண்டிடேட்டுக்கு அது இருக்கணும். ஸோ எழுத போகிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நான் படித்து நான் எழுதுனேன்னா கண்டிப்பாக ஐ வில் கெட் இன் டு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ் பற்றி தான். ஸோ நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ்க்கு பார்த்தோம்னா நம்ம ஸ்டெல்லா மேரிஸ் நீட் அகாடமியில் ஆஃப்லைன் கோர்சஸ், அதாவது கிளாஸ் ரூம் கோர்சஸ், ரிப்பீட்டர் கோர்சஸ், அதுவும் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே, டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே போகுது. ஸோ இந்த வாட்டி அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப் சேனல் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீட் 2025 டெஸ்ட் சீரீஸ். ஸோ நீட் 2025 டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் நீட் அகாடமி யூடியூப் சேனல் நம்ம வைக்கிறோம். ரைட். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் நடக்கும். ஸோ மந்த்லி போர்ஷன்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எல்லாமே இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ பயாலஜி. ஸோ சாப்டர் வைஸ் ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி பயாலஜி தனியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அப்லோட் பண்ணுற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரையும் வேலிட் அப்படின்னா September 30th வரையும் வேலிட். ஸோ September 30th வரையும். இப்போ இன்னைக்கு August 16th September 30th வரும் இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன சார்னா அதுக்கப்புறம் அடுத்த மந்த்துக்கான போர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு 3 chapters, கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 chapters, பயாலஜியில் ஒரு 5 chapters. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நான் கொடுத்துருக்க லிங்க்கில், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் ஃப்ரீயாகவே ஆன்லைன் டெஸ்ட் எழுதலாம். திஸ் இஸ் ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ். ஸோ ஃபிசிக்ஸில் 3 சாப்டர்ஸ் 4 அண்ட் 7 டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 12 சாப்டர்ஸ் இந்த செப்டம்பர் 30th நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டு இயக்கம், மோஷன் பிளேன் தளத்தில் இயக்கம், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அளவுகள் மற்றும் அளவீடுகள் அப்படின்ற ஒரு சாப்டர். ஸோ டோட்டலாக 3 சாப்டர்ஸ். கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி 11th. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். கடைசியாக வந்து 4th வந்து கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இது 4 சாப்டர்ஸ். பயாலஜியில் வந்து 5 சாப்டர்ஸ். த லிவிங் வேர்ல்ட், biological classification, plant kingdom, animal kingdom, structural organization in animals. டோட்டலாக வந்து 12 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மீடியத்துலேயுமே இருக்குங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியம் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ 2 பேருமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இதை எழுதலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் இதை அட்டம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் சொல்ல சாப்டர்ஸ் கூட உங்களுக்கு ஞாபகம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் போர்ஷன்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. டெஸ்ட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டெஸ்ட்டை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி சார், இன்கேஸ் நான் ஒரு செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் சார், வீட்டில் செல்ஃபாக படிச்சுட்ருக்கேன், கோச்சிங் சென்டர்ஸ் போகலை அப்படின்னாலுமே நம்ம யூடியூப் சேனலில் நான் சொன்ன எல்லா சாப்டர்ஸ்க்குமே பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பிளேலிஸ்ட் வச்சு நீங்கள் எழுதலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் யூனிட்டோடைய பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன். ஸோ அது மூலயமா வீடியோஸ் மூலமாக நீங்கள் கிளாஸஸ் பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் எழுதுங்க. ஸோ டெஸ்ட் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நிறையா டெஸ்ட் எழுதி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீட் 2025க்கு 8 மாதங்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனை நல்லாவே நீங்கள் வந்து ஸ்பீடாக கொண்டு போகணும். ஸோ 8 மாதங்கள் தான் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்பீடாக கொண்டு போகணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. டெஸ்ட்டை வந்து தவறாமல் எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் August 16th to September 30th வரையும். நெக்ஸ்ட் டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 30th வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாமே அந்த டெஸ்ட் லிங்க்கில் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியமும் எழுதலாம், தமிழ் மீடியமும் எழுதலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்லேயே கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் வேணும்னா, இதுக்கு கிளாஸஸ் வேணும் சார் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இந்த கிளாஸஸ் வேணும்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9566073776. கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? 9566073776 அப்படின்ற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வி வில் ரிப்ளை யூ. ஸோ இந்த வீடியோ முடிவில் டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் டெஸ்ட் எழுதாதீங்க. டெஸ்ட் லிங்க்ஸ் இருக்குது அப்படின்றப்போ ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம எழுத வேண்டாம், நீங்கள் அதை படிச்சுட்டு எழுதுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் நீட் 2025 ஆஸ்பிரன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட் டைம் தான் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஸோ 2024 எக்ஸாம் எழுதி 2025 மறுபடியும் ரீஅட்டம் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ சில சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆல்வேஸ் ஹாவ் த ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.